पित्रे ब्रह्मोपदेष्ट्रे मे गुरवे दैवताय च प्राप्याय प्रापकायास्तु नमः श्रीनिधये नमः। नमो वेंकटेशाय वेंकटतुरैवार्क्कु नमः। सहस्रनामं सहस्रनामं श्रीवेंकटेश सहस्रनामं 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 श्रीवेंकटेश सहस्रनामं। உலகில் கலிவினை தோஷம் அகற்றும் நாமம் சஹஸ்ரநாமம். உயர்வுகளை வாழ்வில் அளிக்கும் நாமம் சஹஸ்ரநாமம். திருமலையில் தினம் அர்ச்சனை நடைபெறும் நாமம் சஹஸ்ரநாமம். திருவேங்கடனின் தரிசனம் காட்டும் நாமம் சஹஸ்ரநாமம். சகஸ்ரநாமம் சகஸ்ரநாமம் श्रीवेंकटेश सहस्रनामं 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 श्रीवेंकटेश सहस्रनामं। இப்பொழுது நாம் திருவேங்கடமுடையானுடைய திவ்ய சகஸ்ரநாமத்திலே 484வது திருநாமத்தை அனுபவிக்க போகிறோம். இந்த கர்மாக்களை பற்றியே திருநாமங்கள் சொல்லி வரும் நாரதருக்கு எம்பெருமான் எப்படியெல்லாம் கர்மாவிலே மக்களை ஈடுபடுத்துகிறான், தன் அடியார்களை நல்ல கர்மாவிலே ஈடுபடுத்தின வரலாறாக அதன் அடிப்படையிலே திருநாமத்தை சொன்னார். இப்பொழுது பலர் இருக்காங்க, அவங்க எம்பெருமான் திருவுள்ள வகுப்பு தான் வேணும்னு நினைக்கிறதில்ல, தங்கள் திருவுள்ள வகுப்பாக பண்ணுறாங்க, ஒரு பலனை எதிர்பார்த்து பண்ணுறாங்க. எங்கள் கோயிலில் ஒரு தடவை நான் போனேன், சின்ன வயதில் எங்கள் ஊர் கோயிலில். அப்போ ஏதோ ஒரு சின்ன 25 வாட் பல்பு தான் போட்டிருக்கும். அது கீழே உட்காந்து விஷ்ணு சஹஸ்ரநாமத்தை கஷ்டப்பட்டு வாசிப்பார் அர்ச்சகர். அவருக்கு ஒரு சஹஸ்ரநாம அர்ச்சனைக்கு ₹1 கொடுப்பாங்க. அந்த மாதிரி சஹஸ்ரநாம அர்ச்சனை எப்பொழுதும் மாதத்துக்கு ஒன்று வரும். இந்த தடவை நான் போன பொழுது பட்டர் ரொம்ப செழிப்பாக சந்தோஷமாக இருந்தார் அந்த சின்ன வயசில். ஏன்னா அவருக்கு ஒரு பெரிய கான்ட்ராக்ட், 45 நாள் விஷ்ணு சஹஸ்ரநாம அர்ச்சனை பண்ண வேண்டும். ஏன், ஊரில் ஒருத்தருடைய பிள்ளை SSLC பரீட்சை எழுதியிருந்தான், பரீட்சை சரியாக எழுதலை. அதனால் அப்பா கிட்ட வந்து சொன்னான், அப்பா கொஞ்சம் கிளியராக இருந்து கட்டும், செப்டம்பர் எழுத வேண்டி வந்துடுவோன்னு பயமாக இருக்குது என்று மார்ச் பரீட்சை எழுதினு சொன்னான். அவர் நம்ம ஊரில் உள்ள பெருமாள் ராஜகோபால கிருஷ்ணசுவாமிக்கு ஒரு மண்டலம் 45 நாள் சஹஸ்ரநாம அர்ச்சனை பண்ணினால் பகவான் நிச்சயம் வெற்றி பெற்று கொடுத்துடுவான்னு நம்பினார். நல்ல நம்பிக்கை. ஆகையினால் அர்ச்சகரை கூப்பிட்டு, தினம் ₹1 உனக்கு தரேன், விஷ்ணு சஹஸ்ரநாம அர்ச்சனை இந்த என்னுடைய பிள்ளை SSLC பரீட்சா விஜய சித்தியர்த்தம்னு பண்ணு அர்ச்சனைன்னு சொன்னார். சங்கல்பம். சில கோயிலில் அர்ச்சனைக்கு வந்தால் ஒரு பெரிய 40 பக்கம் நோட்டே இருக்கும். மீனராசு உத்திர புரோஷ்டபதா ஜாதஸ்ய, சிம்மராசு மகா நட்சத்திர ஜாதஸ்ய, இப்படின்னு ஒருத்தர் பேர் சொல்லி இவனுக்கு அவனுக்கு இவனுக்குன்னு பகவானுடைய அர்ச்சனை எவ்வளோ பெருசோ அதை விட பெருசாக இருக்கும். அப்படி லிஸ்ட்டு போட்டு கேட்பாங்க பலனை. நம்ம திருவேங்கடமுடையான் சன்னதியில் ஒரு அழகு இருக்குது, அங்கே இந்த மாதிரி அர்ச்சனை பண்ணுறதுக்கு நேரமே கிடையாது. அவன் ஒரு அர்ச்சனை சஹஸ்ரநாம அர்ச்சனை மட்டும்தான் கேட்குறான். அதனால தான் அவன் அவ்வளோ பவர்ஃபுல்லாக இருக்கானோ என்னவோ. இந்த ஜனங்கள் இப்படி தங்கள் விருப்பத்தெல்லாம் கேட்பாங்க.
எனக்கு இந்த அர்ச்சனை பண்ணு, எனக்கு இந்த இதற்காக பண்ணுன்னு. அவர் தன்னுடைய கிளையண்டினுடைய பிள்ளையாண்டான் எஸ்எஸ்எல்சி பரீட்சை பாஸ் பண்ண வேண்டும் என்று சங்கல்பித்து ராஜகோபாலகிருஷ்ண சுவாமிக்கு, வில்லூரில் கோயில் கொண்டிருக்கிற ராஜகோபாலகிருஷ்ண சுவாமிக்கு தினம் சஹஸ்ரநாமார்ச்சனை பண்ணிவிடு ஸ்ரத்தையாக பண்ணார். அந்த 25 வாட் பல்பு இடது புஸ்தகத்தை வச்சுருந்து அர்ச்சனை பண்ணார். ஒரு தடவை நான் போயிருந்தேன், டே பையா நீ வாசிக்கிறியான்னார் என்கிட்ட. நீ புஸ்தகம் வேண்டாயா, நான் நொட்ரு பண்ணியிருக்கேன் அப்படின்னு நொட்ரு பண்ணி நானே சொன்னேன், ரொம்ப சந்தோஷம், டெய்லி வந்துடும் அப்படின்னார். அவருக்கு ₹1 டெய்லி வருது, சந்தோஷமாக இருந்தது. அந்த காலத்தில் நான் சொல்கிற 57லாம் ₹1 நல்ல பணம் தான். ஆனந்தமாக அவர் பண்ணிட்டு இருந்தார். நாளைக்கு வான்னு என்கிட்டயும் சொல்லுவார், டெய்லி போவேன். எனக்கு ஒன்றும் கமிஷன் கிடையாது, சின்ன பையன் தானே, கொஞ்சம் சுண்டல் இன்னொரு இப்படி போட்டு கொடுக்குற அவ்வளோதான். ஆனந்தமாக சாப்பிட்டுட்டு இருந்தேன். 21 நாள் ஆச்சு. நாளைக்கு வான்னு சொல்லியிருக்கார். மறுநாளைக்கு போனேன். சஹஸ்ரநாமார்ச்சனைக்கு ரெடியான, நோ சஹஸ்ரநாமார்ச்சனைன்னார். ஏன் அப்படின்னேன், ₹22 மணி ஆர்டர் வந்து கொடுத்துட்டிக்கு, இத்துடன் நிறுத்துன்னு போட்டார் எஜமானர். ஏன் சுவாமி 45 நாள் பண்ணுறேன்னு போட்டிருந்தார். என்ன 45 நாள் பண்ணணும் தான் தொடங்கினார். பிள்ளையாண்டாம் பரீட்சையில் பாஸ் ஆகணும்னு, அவன் பாஸ் ஆகிட்டான்னு தகவல் அனஃபிஷியலாக வந்து கொடுத்து, அதனால இனிமேல் பணம் வேஸ்ட் பண்ண வேண்டாம் அப்படி 22 நிறுத்தி விட்டார். இப்படி தங்கள் விருப்பத்துக்கு அர்ச்சனை பண்ணுவார்கள். அந்த விருப்பத்துக்காகவே பகவானை வழிபடுவார்கள். அதை செய்வது காமிய கர்மாக்களை ஈடுபட்டு செய்வார்கள். இந்த காமிய கர்மாக்களில் இன்னொரு ப்ராப்ளமும் இருக்குது. வேதத்தில் அபிசார ஹோமம்னு சொல்லியிருக்கு. அபிச்சரண ஹோமம், அதாவது எதிராளியை அழிப்பதற்கு அதர்வண வேத மந்திரங்களை கொண்டு பயங்கரமான யாகங்களை பண்ணலாம். அந்த பண்ணி அந்த எதிராளி உசிரியே கொன்னுடலாம், அவனே கொன்னுடலாம். அந்த மாதிரியான வேள்விகளும் உண்டு. அதையும் வேதத்தில் சொல்லியிருக்கு. ஆனால் சொல்லிவிட்டு கூடவே இந்த மாதிரி விருப்பத்தை நிறைவேற்றி கொள்ள எதிராளி அழிவதற்காக நீங்கள் வேள்வி செய்தால் அந்த எதிராளி மாண்டு போயிடுவான். ஆனால் கவர்மெண்ட்டில் உங்களை கொலை குற்றம் சொல்ல முடியாது. இருந்தாலும் நீங்கள் ஒரு கொலையை செய்த பாவம் உங்களுக்கு வரும் என்று எச்சரிக்கை இருக்கும். இருந்தாலும் கூட அதை செய்யணும்னு சில பேர் விரும்புவார். பலனில் விருப்பம் மனிதர்களுக்கு ரொம்ப ரொம்ப ஜாஸ்தி. இதெல்லாம் காமிய கர்மாக்கள்னு சொல்கிறோம். அந்த காமிய கர்மாக்களை ஏன் வேதம் சொல்லணும்? எதற்காக எதிராளியை அழிப்பதற்கு அபிசார யோகத்தை பற்றி சொல்லணும்? எதற்காக மனிதர்களுக்கு வெவ்வேறு ஆசைகளை மூட்டி விட்டு இறைவன்ட்ட போனால் அவன் அதை கொடுக்கணும்? திருவேங்கடமடியான் அவ்வளோ பிரார்த்தனை ஏன் நிறைவேற்றி வைக்கணும்? அவருக்கு பாவம் வட்டி கட்டணும். அதுக்காக அவருக்கு இதான வழி, வேறு வழி இல்லையா? ஏன் இப்படி மக்களுக்கு ஒரு பலனை விரும்பி செய்யக்கூடிய காமிய கர்மாக்களை செய்ய முடியாத தூண்டி விடுறான் பகவான் என்றால், மக்கள் 3 வகைப்பட்டவர்கள். சில பேர் கேவலம் ஒரு ஆசை, அதை நிறைவேற்றிக்கணும், அது கர்மா செய்யணும் என்று கர்ம பாவனையிலே இருப்பார்கள். இது கர்ம பாவனைன்னு பேர் அப்படி வாழ்வதற்கு. நம்மை போன்றவர்களில் பலர் கர்ம பாவனையில் தான் பகவானை பூஜிப்பார்கள். பிரம்மா போன்ற சிலர் இருக்கார்கள். அவர்கள் பிரம்மமாகிற நாராயணனை வழிபடுவார்கள், கூடவே கர்மாக்களை செய்வார்கள். அதில் உபய பாவனர்கள் அவர்களுக்கு பெயர். சனக சனந்தனாதிகள் என்று முனிவர்கள் இருக்கா. அவளுக்கு இந்த காமியமே கிடையாது, இறைவன் தான் எல்லாம். அவர்களுக்கு பிரம்ம பாவனர்கள், பிரம்ம பாவனை உடையவர்கள் பேர். நாம் கர்ம பாவனையிலிருந்து தொடங்கி மெல்ல மெல்ல உபய பாவனைக்கு வந்து நிச்சயமாக பிரம்ம பாவனைக்கு போய் பக்தி யோகம் பண்ணணும் தான் நம்ம வாழ்க்கையில் டார்கெட்டாக லட்சியமாக இருக்கணும். அதுக்கு முதல் படி என்ன? நமக்கு நம்பிக்கை வரணும். நமக்கு நம்பிக்கை எப்போ வரும்? இறைவன்ட்ட நாம் விருப்பத்தை நிறைவேற்றினால்தான் வரும். அதான் திருவேங்கடமுடியான் விருப்பத்தை நிறைவேற்றான். அந்த அவர் என்ன பிரார்த்தித்தாலும் அதையும் கொடுக்குறான். கொடுத்து கொடுத்து நம்பிக்கையை உண்டாக்குறான். அந்த நம்பிக்கை வந்த பிற்பாடு மெல்ல மெல்ல இவனுக்கே தோணும், இவ்வளோ நாழி பண்ணுற பகவானுக்கு கொஞ்ச நாழி கூட பூஜை பண்ணுவோமே என்று, அவன் திருவுள்ளத்துக்கு ஒப்புக்கு பண்ணுவோமே என்று. அப்போது இவன் கர்ம பாவனை பிரம்ம பாவனை ரெண்டும் உடையவனாக ஆவான். அதன் பிறகு பிரம்ம பாவனை சேச்சா எல்லாம் அழுத்து போச்சு, ஒன்றும் வேண்டாம், திருவேங்கடமுடியானே எனக்கு எல்லாம்னு நிலைக்கு வருவான். இப்படி நம்மளை எலிவேட் பண்ணுவதற்காக முதல் கிளாஸான கர்ம பாவனையை உள்ள நம்மளையும் காப்பாற்றுறான். அதனால் அவனே கர்ம பாவனையாக கர்ம பாவனை உடையவன் போல் இருக்கான். அதனால தான் என்ன பண்ணுறார் நாரதர்,
அவனே கர்மபாவனன் என்று பெயரிட்டு அழைக்கிறார். இதெல்லாம் ரொம்ப ரொம்ப ஆழ்ந்த பொருளில் திருநாமங்கள். நாரதர் தான் அப்படி சொல்ல முடியும். விஷ்ணு சஹஸ்ரநாமத்தை விட இன்னும் ஆழமான பொருளை வைத்து அங்கங்கே திருநாமத்தை நாரதர் சொல்கிறார். நம்ம கர்மபாவனனாக மக்களை வைப்பதும் அவனே, உபயபாவனர்களாக சில பேரை வச்சிருக்கான், சில பேரை பிரம்ம பாவனர்களாகவே வச்சிருக்கான். அது அவர்கள் பண்ண கர்மாவனுடைய அது முன்னேற்றத்தின் அடிப்படையிலே அவர்கள் வாழ்க்கையிலே வருகிறார். அன்பர்களே, இப்படி நாமும் கர்மபாவனை உடையவர்களாக இருப்பது ஒன்றும் குறையில்லை. ஏன்னா இன்னொருத்தட்டமாக இறைவன் கேட்டோமே, அப்படி இறைவன் அதை கொடுக்கலன்னா நாம் என்ன பண்ணுவோம்? வழிப்பறி கொள்ளையில் ஈடுபடலாம். அங்கே போகாமல் லஞ்சம் வாங்குறது, வழிப்பறி செய்கிறது, கொள்ளை செய்வது விட்டு நம்மக்கிட்ட தானே வந்தான் குழந்தைன்னு என் பெருமான் சந்தோஷப்பட்டு தான் நம்ம முன்னேற்றலாம். அதனால் இது முதல் படி. அந்த கர்மபாவனையும் செய்து கொடுப்பவர் அவன் என்று கர்மபாவனன் என்று அவனுக்கே திருநாமம் விடுகிறார் நாரதர். இந்த திருநாமத்துக்கு பின்னணியான ஸ்லோகத்தை கேளுங்க. காமிய கர்மணி சக்தானாம் கர்மபாவனயாயுதாம் ஏஷ தாதாபதிம் தஸ்மாத் கர்மபாவன நாமவான். அந்த அடிப்படையில் கர்மபாவனன் என்று பெயர் பெற்றதற்கான ஸ்லோகம் இது. இதற்கான பாசுரம்: பலனில் பற்று கொண்டே கர்மம் செய்பவர் அவரே கர்மபாவனையார், அவருக்கும் அன்புடனே அருள்வான் கண்ணன். எனவே கர்மபாவன பெயருடையான் ஆனான். இந்த திருவேங்கடமுடியான் இப்படி பிரார்த்தனா தெய்வமாக வேண்டிற்றெல்லாம் தரும் கோதில் வள்ளலாக திகழ்வதற்கு காரணமே நம்மை முன்னேற்றுவதற்காக. இதற்காக வேறிடம் போகாமல் நம்மிடம் வந்துட்டோம். நம்மிடம் வந்தால் நாம் மெல்ல மெல்ல அவனை மேலே தூக்கலாம் என்று ஆசைப்பட்டு அவன் அவ்வளோ கஷ்டப்பட்டு நமக்காக உழைத்து கொண்டிருக்கான் திருவேங்கடமலையில். இதை நாம் உணர்வதற்கு இந்த திருநாமங்கள் பயன்படும். அதனால் எம்பெருமானே கர்மபாவனா என்று திருவேங்கடமுடியானை தியானம் பண்ணுங்கள், இதை ஜெபியுங்கள். மெல்ல மெல்ல நாமளும் எலிவேட் ஆகலாம். உயர்ந்த மலையில் சில படிகளை போல ஏறத் தொடங்கினா மேல் படிக்கும் வரலாம். எங்கே இன்னொரு முறை ஜெபியுங்கள். கர்மபாவனாய நமஹா, நமோ வெங்கடேசாய, வேங்கடத்துறைவார்க்கு நம. நன்றி, வணக்கம். ननाथो ननाथः सदा वेङ्कटेशं स्मरामि स्मरामि। हरे वेङ्कटेश प्रसीद प्रसीद, प्रियं वेङ्कटेश प्रयच्छ प्रयच्छ।